உலகத்திற்கு வருகை தந்திருக்கும் அன்பானவர்களே வணக்கம். இங்க இந்த ஷெடியூல்ல நான் இல்லை, பேசுறதுக்கான ஷெடியூல்ல நான் இல்லை. நான் விருது வாங்க வந்திருக்கக்கூடிய ஆள். அங்கே பின்னாடி இருந்தேன். என்னுடைய நண்பன் முருகன் தான் கூப்பிட்டுருக்காரு, 2 வார்த்தை பேசணுங்க. அடிப்படையில் என்னை பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 2 வரி என்னை பற்றி சொல்லிட்டு பிறகு விஷயத்தை பேசுகிறேன். என் பேர் அமிர்தம் சூர்யா, கவிஞன், எழுத்தாளர். 5 புத்தகம் எழுதியிருக்கேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான கல்கி வார பத்திரிகையினுடைய தலைமை துணை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் 10 வருடம். எங்கள் அலுவலகத்தில் மிக சிறந்த லேஅவுட் ஆர்டிஸ்டாக பணியாற்றியவர் முருகன். அங்கிருந்து வெளியே வந்து அவர் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்க நான் வந்து இங்க பேசுறது இதுதான் மிக பிரமாண்டமான வளர்ச்சி என்பது. ஒவ்வொரு தனி மனிதனும் இவ்வாறுதான் அடுத்த நகர்வை நோக்கி முன்னகர வேண்டும். அதுதான் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் முருகன் அவரை போல் இல்லாமல் அவரை ஒத்த பத்திரிகையாளர்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பையும் வைத்து நடத்துவது என்பதுதான் மிக மிக விசேஷமான பண்பு. அந்த செயல் ஜெயிக்க வேண்டும். நண்பர்களே, ஒரு குழந்தை பிறந்தவுடன் எழுதப்படுகிற ஜாதக குறிப்பை ஜாதக குறிப்பு என்று சொல்ல மாட்டார்கள், ஜனன பத்திரிகை என்பார்கள். பிறந்தவுடன் எழுதப்படுவது ஜனன பத்திரிகை. ஒரு பெண் ருது அடைத்தால், வயதாகிவிட்டால், வயதுக்கு வந்துவிட்டால் எழுதப்படுகிற பத்திரிகைக்கு பெயர் ருது பத்திரிகை. திருமணம் நிச்சயிக்கப்படுகிற போது சுப முகூர்த்த பத்திரிகை. கடன் வாங்கி கோர்ட்டுக்கு வருகிற போது மஞ்ச பத்திரிகை. தவறுகள் செய்கிற போது நீதிமன்றத்தில் வாசிக்கப்படுவது குற்ற பத்திரிகை. செய்யாத தவறையெல்லாம் செய்துவிட்டு சிவலோகம் போனவர்களுக்கு செய்யப்படுவது காரிய பத்திரிகை. பத்திரிகைகளால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகை தான். எனவேதான் மேடம் பேசுறப்போ மிக முக்கியமான தூண்கள் இருக்கக்கூடிய இந்த சபையில் பேசுவது விசேஷமானது. அதுதான் அரசியலை வழிநடத்துகிறது என்று அம்மையார் குறிப்பிட்டார்கள். உண்மைதான். ஒரு ஆட்சி தமிழகத்தில் இல்லை, எந்த ஆட்சி நடக்க வேண்டும் என்பதை பத்திரிகைக்காரனும் மீடியாவும் தான் தீர்மானிக்கிறான். அவன் முடிவு பண்ணிட்டான்னா அவனுக்கு சாதகமாக ஒரு ஆட்சியை உருவாக்கும்படியான செய்திகளை தொடர்ந்து போடுவான். அவன் நினைச்சதை சாதிச்சிருவான். தமிழகத்தில் நடந்த எல்லா ஆட்சி மாற்றங்களும் பத்திரிகைகள், ஊடகங்கள் முடிவு செய்த மாற்றம் தான். அடுத்து இப்போ இருக்கக்கூடிய சூழலில் மிக சிறந்த மாற்றங்கள், மிக சிறந்த வளர்ச்சிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதிகம் நான் பேசக்கூடாது, பத்திரிகையாளர்ன்றதாலும் நான் அதிகம் பேசக்கூடாது. நான் விருது வாங்க வந்தவன். எனவே விருது வாங்குகிற பெருமகிழ்ச்சியோடு காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நண்பன் முருகனுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பலமான வணக்கங்கள். தொடர்ந்து இது ஜெயிக்க வேண்டும், ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். வணக்கம்.